இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேல் பெண்கள் பயன்பெற்று வரும் நிலையில் தற்போது கூடுதலாக 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தான் பார்த்தீங்கன்னா, புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகளுக்கு தற்போது குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தகுதியான நபர்கள் விண்ணப்பிப்பது சம்பந்தமான அறிவிப்பு 8ஆம் தேதி வெளியாகும் என்றும், அதன் பிறகு நீங்கள் இ-சேவை மையம் போயிட்டு விண்ணப்பிக்கணுமா அல்லது இதற்கு முகாம்கள் நடைபெறுமா என்பது குறித்து விரிவாக செய்தி வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வெளியிட முக்கியமான அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு பணம் வருதா இல்லையா, உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவு பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி மகளிர் உரிமைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.